வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தை மாத தெப்ப உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இன்று 6ஆம் நாள் விழாவில் அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளினார். வான வேடிக்கையுடன் வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். தை தெப்ப உற்சவ ஏற்பாடுகளை கோயில் இணை கமிஷனர் சிவராம்குமார், கோவில் அறங்காவல குழு தலைவர் இளங்கோவன் தலைமையில் கோவில் பணியாளர்கள் செய்தனர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 23ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. 6ஆம் நாள் திருவிழாவில் அம்மன் யானை வாகனத்தில் எழுந்தருளினார். அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. அம்மன் யானை வாகனத்தில் வீதி உலா வந்தார். வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை, கண்டனூர், காரைக்குடி அரண்மனை உள்ளிட்ட நகரத்தார்கள் கடந்த 420 ஆண்டுகளாக தைப்பூசத்திற்கு பாரம்பரியமிக்க வைரவேல், சர்க்கரை காவடிகளுடன் பாத யாத்திரையாக பழனிக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். சுவாமி தரிசனத்திற்கு பின் மீண்டும் நடந்தே வீடு திரும்புவது இவர்களது தனிச்சிறப்பு. கால மாற்றத்திற்கேற்ப தங்களது பழக்கங்களை மாற்றாது தங்களது முன்னோர்கள் சென்ற பாதையில் இன்றும் மாறாது தங்களது பாத யாத்திரையை தொடர்கின்றனர். பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசத்தன்று பழனி சென்றடைந்து அதன் பின் பிப்ரவரி 3 அன்று மலைக்கோயிலில் காவடி செலுத்துவர். பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள், 320 சர்க்கரை காவடிகள் என ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் கடந்த 23ஆம் தேதி குன்றக்குடியில் இருந்து புறப்பட்டனர். இன்று காலை நத்தம் பஜனை மடத்தில் வானக பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் முன்னிலையில் காவடி சிந்து பாடப்பட்டு காவடிகள் காவடி ஆட்டத்துடன் பக்தர்கள் பழனியை நோக்கி புறப்பட்டனர். பொதுமக்கள் மற்றும் முருக பக்தர்களால் வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. செல்லும் இடமெல்லாம் அன்னதானத்துடன் பக்தியை வளர்ப்பது நகரத்தார்களின் தனிச்சிறப்பு.